ஹெல்த் டிப்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு பயங்கரமாக மூட்டு வலி இருக்குமா, மூட்டு தேய்மானம், டாக்டர் சொல்லிட்டாங்க மூட்டு தேய்மானம் அப்படின்னா என்னென்னா ஆஸ்டியோஆர்த்தட்டிஸ். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மூட்டு தேய்மானம் டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு தான் தேய்மானம்னு சொன்னாங்க, ஆனால் இந்த மூட்டும் வலி எடுக்குது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் எனக்கு 2 மூட்டுமே தேய்மானம் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அது என்னன்னாங்க யூனிலேட்ரல் ஆஸ்டியோஆர்த்தட்டிஸ், பைலேட்ரல் ஆஸ்டியோஆர்த்தட்டிஸ் அப்படிம்பாங்க. இனிஷியலி பார்த்திங்கன்னா ஒரு முட்டி தான் தேய ஆரம்பிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இது ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 30 வயது ஆனாலே எலும்புகள் தேய ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க, எலும்புகள் அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் போது அது ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோஆர்த்தட்டிஸ் டெவலப் ஆகும். முதல்ல பாருங்கள், ஒரு முட்டியில் தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முட்டியை அலக்க வச்சுக்கின்னு இதிலேயே ஊனி 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 நடக்கும்போது என்ன ஆகும்னா, ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த முட்டிக்கு ஆகிற வயசா இந்த முட்டிக்கும், ஆனால் பெயின் ப்ரோவோக் ஆகிறது ஒன்று தான் ஆகும். நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நடக்கும்போது ஒன்றுத்தோட மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நிறைய பேருக்கு இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, டாக்டர் நாங்கள் போனோங்க, வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க, எங்களால் நடக்கவே முடியல, நாங்கள் எப்படி வாக்கிங் போகிறது? வாக்கிங் போனால் இந்த முட்டி வலியில் அதிகம் ஆகிடுற மாதிரி இருக்குது, அதிகம் ஆகிடுமா, எங்களால் எப்படி போக முடியும்? தேஞ்ச முட்டி இன்னும் தானே தேஞ்சு போகும். நியாயம்தான் கேட்குறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, டாக்டர்ஸ் ஏன் வாக்கிங் போக சொல்கிறாங்க அப்படின்னாங்க, நம்ம அது முட்டி தேஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலக்க வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் ஆகிடும். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்னென்னா, மூங்கில் மாதிரி ஸ்டிஃப் ஆகிடும். அந்த லாக்ஸிட்டி அப்படின்றதுக்கு, அது முட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்குற தன்மை அப்படின்றது இருக்கணும். பொதுவாக இப்படி இருக்க முட்டி வாக்கிங் மாடிப்படி ஏறி இறங்கும்போது இப்படி இருக்கும். ஏன்னா குஷன் எஃபெக்ட் அப்படின்றது நடுவில் இருக்கும், பர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டி தேய்மானோன்னு இப்படி நெருங்கிடுச்சு, மாடிப்படி ஏறி இறங்கும்போது கிரிப்டேஷன் வாங்க, நரணும். நம்ம இப்படி முட்டி வச்சு காலை இப்படி நீட்டி மடக்குனாலே கால் நரன்னு இருக்கும். நடக்கும்போதோ இந்த நரன்ற சென்சேஷன் இருக்கும். மாடிப்படி ஏறி இறங்கும் போதும் இந்த மாதிரி முட்டி ஒன்றுத்தோட ஒன்று ஒராயறதுனால நரன்னு வரும். இப்போ டாக்டர்ஸ் ஏன் வாக்கிங் போக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முட்டி ஒராயம் தான் இருந்தாலும் வாக்கிங் போகும்போது அந்த முட்டியில் ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் ஆகாது அப்படின்றதுனால டாக்டர்ஸ் வாக்கிங் போக சொல்லுவாங்க. ஒரு வாக்கிங் மெத்தடாலஜி இருக்குது. வெயிட் நிறைய இருக்குன்னா வெயிட்டை குறைக்க சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இந்த முட்டிக்கு பாருங்கள், நம்ம மல்லாந்து படுத்துக்கணும். இதுதான் கால்னு வச்சுக்கோங்களேன். இந்த முட்டி, கால் முட்டி கீழே ஒரு தலாணி இல்லைன்னா ஒரு சின்ன பெட்ஷீட் மடித்து வச்சுட்டு லைட்டாக இப்படி தூக்கணும், இப்படி விடணும், தூக்கணும் விடணும். இந்த மாதிரி காலையில் ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 முறை செய்யுங்க. 20 நிமிஷம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியாது, 20 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் படுத்துட்டு சைக்கிளிங் பண்ணுறது, அந்த ஒரு மெத்தடாலஜி செய்யுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த முட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் பயப்படுற மாதிரி முட்டி இன்னும் தேய்மானம் ஆகிடாது. முட்டி பார்த்திங்கன்னா அந்த லாக்ஸிட்டி அதுக்காக டாக்டர்ஸ் வாக்கிங் போக சொல்கிறாங்க. ஆக நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஐயோ எனக்கு வலி ஜாஸ்தியாகிடும், டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, டாக்டர் என்ன சொன்னதை காது கொடுத்தே கேட்கலையே, தேய்மானம்னு அவரே சொல்கிறாரு, தேய்மானம்னு நடக்க சொல்கிறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நடக்க சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இதோட கூட நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, மூட்டு தேய்மானம் அப்படின்னு வருது அப்படின்னாலே நம்ம சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், உடம்புல வெயில் படுற மாதிரி உட்காரணும். காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் இளம் வெயில் நம்ம முட்டியில் படுற மாதிரி உட்காருங்க. நம்ம உடம்புல பட்டுச்சுனா கூட சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் சன்பாத் எடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பெரும்பாலும் நம்ம என்ன சாப்பிடுவோம், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் தான் நம்மளோட சாப்பாடு இல்லைங்களா? அப்போ பெரும்பாலும் நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்றோம். அப்போ அந்த இட்லி தோசையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ரொம்ப சிக்கணும் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 4 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, இவ்வளோண்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் போடும். அப்படி செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டாக்டருக்கு மருந்துக்கு மாத்திரைக்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆரோக்கியமான உணவு முறை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக உளுத்தம்பருப்பில் இந்த கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. அந்த உளுத்தம்பருப்பும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு தோலோடு எடுக்க சொல்லுவோம். ஏன் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தோலில் தான் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு தோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது. இந்த ஆந்தோசைனின் சமீபத்தில் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த ஆந்தோசைனினுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒன்றும் இல்லை, உளுத்தம்பருப்பு தொட்டோடு எடுத்தால் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்குது நம்மளுக்கு தெரியல பார்த்திங்களா. ஆக அந்த மாதிரி எடுங்க. அதுவும் பாருங்கள், 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, தயவு செஞ்சு அதை ஏற கட்டிட்டு 2 டம்ளர் உளுத்தம்பருப்பாக போடுங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். வயது மூப்புனால தேய்மானமும் 30 வயசில் வரணும் அப்படின்றது என்கிட்டயே கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா 80 வயசு பாட்டி கொடுக்கணும்னு ஓடி வருவாங்க. என்ன கண்ணு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. 30 வயசு 35 வயசு லேடிஸ் பாருங்கள்,
ரொம்ப தாங்கி தாங்கி நடந்து வருவாங்க. காரணம் என்ன? அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள். அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் களி தான் சாப்பிடுவோம். இப்போ நம்மளுக்கு களி சாப்பிட்றது கௌரவ குறைச்சல் இல்லைங்களா? நாங்கள் வந்து சிறுதானியங்களை சாப்பிடுவோங்க, ஐயோ களியா அப்படின்ற மாதிரி நம்ம அது ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து பாருங்கள், சாதா உணவை விட சிறுதானியங்களில் பன்மடங்கு சுண்ணாம்பு சத்து அப்படின்றது இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கம்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு கால்சியம் சர்ப்ளஸாக கிடைக்கும், எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உளுத்தம்பருப்பு முடியும் அப்படின்னா எங்களால் மொத்தமாக சிறுதானியம் பண்ண முடியாதுங்க, காஸ்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, அந்த இட்லியிலே 4 டம்ளர் பச்சரிசியில் 1 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியம் ஏதாவது போட்டுக்கோங்க. ஒரு நாள் கம்பு, ஒரு நாள் கேழ்வரகு, ஒரு நாள் சோளம், ஒரு நாள் சாமை, ஒரு நாள் தெனை, அப்படி போட்டுக்கோங்க. எல்லா சத்தும் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஆக இந்த 2 விஷயத்தையும் செய்யணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா வெயிட்டை கம்மி பண்ணிக்கணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் வந்து பாருங்கள், பெரண்டை வந்து பாருங்கள், இப்போ சமீபமாக நிறைய ஆராய்ச்சிகள் பெரண்டையில் வந்து நடந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரண்டைக்கு எலும்பை வலுவாக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்றது ஆராய்ச்சிகள் சொல்லிடுச்சு. பொதுவாக எங்களை மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொன்னால் டாக்டர்ஸ்லாம் வராங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிலர் வந்து கமெண்ட்டும் போடுவாங்க இல்லைங்களா? ஆனால் பொதுவாகவே வந்து பாருங்கள், இந்த ஆராய்ச்சியில் எதை வச்சு எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் நம்ம குவாக்ஸு ட்ரெடிஷ்னல் மெடிசன் என்னென்ன வந்து அவங்க உணவு முறைகள் இந்த எலும்பு சார்ந்த நோய்களுக்கு சொன்னான். இவன் என்ன பெரண்டை எப்போ பாரு எலும்புக்கு நல்லதுன்னு சொல்கிறானே, பெரண்டை உப்பு நல்லதுன்றான், பெரண்டை சட்னி நல்லதுன்றான், போடாத ரிசர்ச், கண்டக்ட் பண்ண ரிசர்ச், செலவு பண்ணி இவ்வளோ அதனோட ரிசல்ட்டை வெளியிட்டு அது பெரண்டைக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. கல்லீரலுக்கு நல்லதுன்றாங்களே, கண்டக்ட் பண்ண ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணால் கல்லீரல் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சயின்ஸ் சொல்லியிருக்கு. ஆக இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெரண்டைக்கு எலும்பை காப்பாற்றக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது. ஆக அதனால தான் வந்து பாருங்கள், கிராமங்களில் பெரண்டையை பறிப்பாங்க. அதுவும் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, புத்தில் பெரண்டை ஓடி இருக்கும், அதை பறிச்சுவா அப்படிம்பாங்க ஆள்காரங்களுக்கு. அதுக்காக நீங்கள் புத்தெல்லாம் தேடி போகாதீங்க, பொதுவாக சொல்கிறேன். அதுக்கு என்னென்னா, அந்த மண்ணில் இன்னும் கொஞ்சம் எஃபிகசி ஜாஸ்தி இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ பியாண்ட் தட் பெரண்டை ரொம்ப நல்லது. அப்போ வாரத்தில் 3 நாள் நம்ம பெரண்டை சட்னி செய்யலாம். நம்ம வீட்டில் யாருக்கு மூட்டு வலி இருக்குது? எங்கள் வீட்டில் எல்லோரும் வயசாளுங்க ஆளுங்க இல்லைங்க, எல்லாம் வயசு கம்மி பிள்ளைங்க, தாராளமாக பெரண்டை கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்னி அப்படின்ற மாதிரி வாரத்தில் 2 நாள் பெரண்டை சட்னி கொடுங்க. அது எலும்பை வந்து ஸ்ட்ராங்காக்கும், எலும்பை வஜ்ரமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், முடக்கத்தான் கீரை பேர்லேயே இருக்குது. முடக்கு அறுத்தான், முடக்கை அறுக்கக்கூடியது. அந்த முடக்கத்தான் கீரை ஒன்றும் இல்லைங்க, வாரத்தில் 3 நாள் தோசை செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருக்கவங்க நல்லா இவ்வளவே முடக்கத்தான் எடுங்க. முடக்கத்தானே அப்படியே சாப்பிடக்கூடாது. அது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நெய் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினா இவ்வளோண்டு ஆகிடும். அதை தோசை மாவில் ஊற்றிட்டு அந்த தோசை மாவில் போட்டுட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நிறைய பேர் முடக்கத்தான் சட்னி செய்கிறாங்க. முடக்கத்தான்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையும் போது கொஞ்சம் போட்டு கரைக்கிறாங்க. ஏதோ ஒன்று முடக்கத்தான் கொஞ்சமாக நெய் போட்டு வதக்கிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது உஷ்ணம் அதிகம். அதனால் புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. கீழே உட்காந்து எழுந்துக்கிறது வேண்டாம், லோ சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கட்டில், சேரு, பெஞ்சு, வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக இத்தனை விஷயம் செய்யும்போது இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்குது. வாக்கிங் இஸ் எசென்ஷியல். ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்றதில்ல, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நடங்க, அது உங்களுக்கு நல்லது. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.